எங்க அம்மா வந்து யாருக்கும் கிடைக்காது. எந்த விதத்திலையும் கஷ்டப்படல. எத்தனை இழப்புகள் இருந்திருந்தாலும் மன உறுதியுடன் தாங்கிக்கிட்டாங்க. அம்மா தூத்துக்குடியில் இருந்தப்போ அடிக்கடி பட்டுக்கொள்வேன். சென்னை வந்தப்புறம் அந்த சந்தர்ப்பம் குறைஞ்சிருச்சு. கடைசியா சென்னை வந்திருந்தப்போ என்னை இருந்துட்டு போக சொன்னாங்க. ஆனால் இருக்க முடியல. அதனால் கஷ்டமா இருந்துச்சு. பேத்தியும் பார்க்கணும்னு சொன்னாங்க. பார்க்க முடியல. அம்மா மாதிரி நிறைவான வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காது. சாப்பாடுலாம் வந்து நம்ம இட்லி தோசை தானே நீங்க சின்னதுல சாப்பிடுவீங்க இல்ல வேற ரைஸ் வேற அந்த கம்புல வர சாப்பிடுவீங்களோ? கம்பு கேழ்வரகு ஆமா ஆமா என்ன என்ன சரி 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 அரிசி வரும். ஆமா அரிசி வரும். இப்போ அந்த மாதிரி அரிசி கிடைக்கிறது இல்லை. அதனால அம்மா உங்களை இழந்தது மிகப்பெரிய இழப்பு தான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க அந்த கெட் டுகெதருக்கு நீங்க கூட இருக்கையிலேயே நீங்க அதுக்கு சரின்னு சம்மதிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிருப்போம். அந்த ஒரு பெரிய இதை நீங்களும் இழந்துட்டீங்க, நாங்களும் இழந்துட்டோம். அதான் ரொம்ப இதா இருக்கு. இன்னைக்கு அவ்வளவு பேரும் சேர்ந்திருந்து உங்களை பார்த்து, நீங்க இல்லாம நாங்க எல்லாரும் சேர்ந்திருந்து சிரிச்சு பேசி மகிழ்ந்துட்டு இருக்கையில நீங்க இருக்கையிலே பயப்படாம சம்மதிச்சிருந்தீங்கன்னா உங்களோட சேர்ந்து அந்த சந்தோஷம் உங்களுக்கும் கிடைச்சு நாங்களும் மகிழ்ந்திருப்போம். அது ஒண்ணுதான் வருத்தமா இருக்கு. மற்றபடி நீங்க இந்த உலக வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டத்துல இருந்து நீங்க விடுபட்டுட்டீங்கிறது ரொம்ப அந்த விதத்துல கடவுளுக்கு நன்றி சொல்லத்தான் செய்றேன். நீங்க சங்கடப்படாம சீக்கிரம் போகணுங்கிறதுக்காகவே கடவுள்கிட்ட நான் ரொம்ப வேண்டியதெல்லாம் வச்சிருந்தேன். மற்றபடி உங்களை கடவுள் ரொம்ப சோதிக்கல. ஓரளவு நீங்க நல்ல இதுலயே உங்களோட ஆரம்ப நாளில இருந்து நீங்க இந்த இறைவனடி போற வரைக்கும் நீங்க நல்லபடியா தான் இருந்தீங்க. உங்களுக்கு நல்ல மிகச்சிறந்த வாழ்க்கை, ரொம்ப அருமையான பிள்ளைகள். உங்களுக்கு உங்க பையங்க, உங்க மருமகள்கள் எல்லாரும் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கீங்க. ஒவ்வொரு இடங்கள்ல நடக்கிறத பார்க்கும்போது உங்களை அவ்வளவு தங்கத்தட்டுல வச்சுதான் உங்க பையங்க, என் அண்ணமாரும் என் மதனிமாரும் உங்களை பார்த்துக்கிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஒரே ஒரு வருத்தம் எனக்கு என்னன்னா, உங்களை இருந்து அனுப்ப கிடைச்ச பேரு எனக்கு கிடைக்கலங்கிறது ஒண்ணு மட்டும்தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அது மட்டும்தான். மற்றபடி கடவுள் மாதிரி உங்களோட இது நடந்த இதுக்கு எனக்கு சந்தோஷம்தான். அவங்க எவ்வளவு காலம் ஆனாலும் அம்மாங்கிற பிரிவு வந்து கஷ்டம்தான். அது மட்டும்தான். மற்றபடி மனநிறைவோட தான் நானும் இருக்கிறேன். என்னுடைய எங்கள் பிரியத்தை விட அவங்களுடைய கவனிப்பு தான் அதிகமாக ரெண்டு பசங்களையுமே வளர்த்துருக்குது. எத்தனை வயசானாலும் எங்களுக்கு